இருந்துச்சு. அப்புறம் புலி என்ன பண்ணுச்சு? புலி ஒரு நாள் பசியுடன் இருக்கும்போது ஒரு மான் புல் தின்னுவிட்டு இருந்தது. அது பார்க்க வேண்டாம், நீ சும்மா சொல்லு. அந்த மான் ஓடி போய் விட்டது. ஓடி போச்சு. அப்புறம் புலி என்ன பண்ணுச்சு? புலி பசியுடன் இருந்தது. அதனால நீ எல்லாத்தையும் சொன்னால் தானே உனக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியும். சொன்னால் தானே இந்த அந்த தம்பி வந்து சின்ன தம்பி வந்து சொல்லிட்டு போயிட்டான் அழகாக கதை. நீ அதேமாதிரி சொல்லிடுவோம். சொல்லிடுவோம் தப்பு இல்லாமல். புலி வந்துச்சு, மான் வந்து ஓடிடுச்சு, அதோட புலி பசியாக இருந்துச்சு. அதனால் சொல்லு. அது புகையிடம் ஒரு சிங்கத்தினுடைய புகையிடம் போய் சொல்லு சாமி. சிங்கத்திட்ட போச்சா? சரி, அப்புறம் கையங்காலே ஆட்டாமணி சொல்லணும்னா தான் விட முடியும். இல்லாட்டி தெரியுமா? சும்மா சொல்லு. எத்தனை தடவை சொல்லியிருக்க? அப்படி இல்லாம மெதுவாக சொல்லு, ஜாலியாக சொல்லு. சொல்லிருக்கியா? சரி கையை கட்டு, கையை கட்டுமா சொல்லு. கையை கட்டு, கையை கட்டு, கையை கட்டு சொல்லிடு. ஸ்கூலில் சொன்ன மாதிரி சொல்லு. இப்போதையும் சூப்பராக சொல்லுவான். ஆமாம், அவங்க இஷ்டத்துக்கிட்ட தான் சொல்லுவாங்க. சொல்லுப்பா, கதையை சொல்லு. ஃபஸ்ட்டு சொல்லு. சொல்லு சாமி. அந்த பிள்ளைங்களை பார்த்தா சொல்லியா? எங்க உங்க ஸ்கூல்ல அந்த அக்காட்ட சொல்லு பார்ப்போம். ஓகேவா? உங்க ஸ்கூலாங்க தானே ஆவா உங்கள் அக்காவா? உங்க ஸ்கூலா? தம்பி தம்பி உங்க ஸ்கூல் தானே? உங்கள் ஸ்கூல் தானே? சரி சொல்லு, அக்காட்ட கதையை சொல்லுவா. டக்குன்னு சொல்லு. சொல்லுப்பா, டைம் இல்லை.